இடம் பிரச்சனை. உன்னுடைய கட்டுமனைகளை நான் போய் பார்த்தேன்டா. உன்னுடைய முப்பாட்டம் காலத்தில் நிறைய சொத்து சுகங்கள் வச்சு வாழ்ந்தவங்க பல பேர்களுக்கு சில இடங்களை தானமாக கூட எழுதி கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த குடும்பங்கள் நல்லா இருக்கிற அளவுக்கு தாங்கள் நல்லா இருக்கவில்லை. இப்பொழுது கடமும் பிரச்சனை உண்டு. 56 ஆண்டுகளுக்கு முன்னால் கைத்தடி பத்திரங்களை வச்சுக்கிட்டு ஏன் சொந்த இடம்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் தகவலில் அந்த இதெல்லாம் காண முடியலை. புரியுதா? கால் வந்துட்டுவான். இடைப்பட்ட காலத்தில் ஒரு பொண்ணை நம்ம கல்யாணம் முடிச்சுக்கலாம்னு சொல்லி உள்ளத்தில் ஒரு சில முடிவுகள்லாம் தோன்றி மறைந்து வீழ்ச்சி அடைந்திருப்பாய். அதனால் அது தேவையில்லாத விஷயம், அதை நீ மறந்து விடு. உனக்கு திருமணத்தை இந்த தை மாதத்துக்கு பிறகு நடத்துறதுக்கு வழிவகுத்து தாரேன். என்ன, அதுக்கு இடையில் குடும்பத்தில் ஒருவருக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டு மன வருத்தம் அடைவார். அதில் ஆபத்து இல்லாமல் காப்பாற்றி தருவேன். இடப்பிரச்சனைகளை வெற்றியாக்கி உனக்கு உரிமைகளை நிலைநாட்டுவேன். 3 வீடு உனக்கு இந்த பிறவியில் கிடைக்கும். நல்லா இரு, ஆனந்தமாக இருப்போம். 3 வீடுடா, 3 வீட்டுக்காரி இல்லை. புரிஞ்சா புரிஞ்சுக்கா, புரியாட்ட விட்டுக்கா. ஆடிய மாதத்துக்கு என்னடா தருவேன் அது சொல்ல முடியுமா? நீயா தான் சொல்லணும். சரி, சந்தோஷமாக வந்து சார் போ. விழுப்புரம் அம்மா பராசக்தி இப்பவுமே தந்து கணக்க முடியா? நீ எரு உன்னை பார்த்துக்கிறேன். திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யாருக்கு? உனக்கு தானா? மணமாலை எங்கும் கால் விட்டுருவான். சொத்துக்கள் சம்பந்தமாக பிரச்சனை இருக்குன்னு சொல்லி வந்தது. உட்கார், அங்கேயே நின்று கொள். உன் பின்னால் ஒரு சடக்காரி நிற்காள, அது யாரு? அங்காளம்மாளா? பக்கத்தில் இருக்காளா? சரி, பக்கத்தில் வா. கல்யாண வாழ்க்கை என்று சொன்ன உடனேயே உள்மனதுக்குள்ள ஒரு பயம். நமக்கு 7 வயசாகிடுதே, நம்மளால் குடும்பத்தை நடத்தி கொண்டு போக முடியுமா? நமக்கு நிலையான வருமானங்களை தீர்மானிக்க முடியலையே, அதுக்காக கல்யாணம் முடிக்காமல் இருக்க முடியுமா அப்படின்னு உனக்குள்ளேயே கேட்டு குழம்பிக்கிட்டு இருக்கியான். உண்மை தானடா? கால் வந்துட்டு வா. நல்ல டைலாக் இல்லை? என்னடா ஐயனார்? இப்போ ஒரு பெண்ணை பார்த்து கல்யாணம் முடிக்கணும்னு சொல்லி ஒரு ஜாதக குறிப்பு ஒன்று செட் ஆகிருக்கு. அந்த கல்யாணத்தை நடத்தி வச்சா போதுமா உனக்கு? சரி, வேற என்ன வேண்டும்? அந்த சொத்து பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு 9 மாத கால அவகாசமாகும். நீதிமன்றம் செல்ல வேண்டாம், பேச்சுவார்த்தையிலேயே முடியும். ஜெயிச்சுட்டாரே, நல்லா இருக்கு. இந்தா புண்ணியம் அடைவாய். ஆடி அம்மாசைக்கு வந்து சரிடா தம்பி, போயிட்டு வா. ஆமாம், கால் வந்துட்டு வாமானே. இங்கும் அங்கும் மீன் பாயும். ஒன்றுமே பேசாத, அவா சொல்லுவா கேடு. சரி, நான் பேசுகிறேன். என்ன வேணும்? யார் சொல்லுதா? சரி, கால் வந்துட்டு வா. உன் வீட்டுக்காரன் ஒரு காலத்தில் உழைச்சதெல்லாம் பொறுப்பாக அவங்கள்ட்ட தான் கொடுத்தான். அன்னைக்கு வாங்கும் பொழுது எல்லாரும் வளப்புன்னு போட்டாங்க. இப்போ பங்கு வைக்கும் பொழுது உன் புருஷனை நான் பார்த்துருக்கேன், அன்னைக்கு பார்த்தேன், இன்னைக்கு பார்த்தேன், இப்படி பார்த்தேன். அவனை உழைச்சி வீடு கட்டிக்கிட்ட சொல்லி நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு கள்ள விவகாரம் பேசுதானுவேன். அந்த நிலத்து மேலேயும் அந்த இடத்து மேலேயும் கொஞ்சம் பணம் வாங்கியிருக்காங்க மற்றவங்கள்ட்ட. புரியுதா? அது கூட உங்களுக்கு தெரியாமல் தான் மடங்குச்சு. இதையெல்லாம் மீட்டி தந்தா போதும்ல. கால் வந்துட்டு வா. போட்டியை பாரு பேவிலைக்கு. வீட்டுக்குள்ள நைட்டில் 12:45 மணிக்கு மேலே ஏதோ ஒரு சக்தி நடக்கிறது மாதிரி தெரியுது. அது என்னது? அந்த அம்மா ஒரு ஆவி சுரூபத்தில் வாரா.
கால் வந்துட்டு வா. அங்காளம்மன் தன் ஸ்தானத்தில் தான் இருக்கிறாள். இறந்த உன் மாமனாருடைய ஆத்மாதான் உன் புருஷ மேலே இறக்கப்பட்டு வருகிறார். அவரது எழுதி வைத்ததை மூத்தவர்கள் வஞ்சனையால் திருப்பி விட்டார்கள். ஆகினால் அந்த வீட்டில் ஒருவருக்கு தண்டனை கொடுக்கப் போவதாக புலம்பிக் கொண்டிருக்கிறார். அந்த சொத்தை உனக்கு சம உரிமையாக வாங்கி தந்தா போதுமா? கால் வந்துட்டு வா. வெற்றிவேல் முருகனுக்கு எல்லாம் வெற்றியாகும். 6 மாதத்துக்குள்ள எல்லாம் ஜெயிப்ப. மிஷின் வாங்கிக்கா, ஓடி சம்பாத்தியம் பண்ணு, ஓடு. டிங் டிங். தன் பிள்ளைய பற்றி கேட்டு வந்தது யாரு? என்னப்பா பிள்ளை என்ன செய்யணும்? கால் வந்துட்டு வா. அடுத்து எதுவும் குழந்தை சம்பந்தமாக கேட்டு வந்தவங்க யாரும் உண்டா? குழந்தை சம்பந்தமாக, குலதெய்வம் சம்பந்தமாக கேட்டு வந்தியா? அப்ப எனக்கு தான் பைத்தியம் முடிச்சிருக்குன்னு நினைக்கியா நீ? முட்டாப்பே உள்ளே இருக்கியே. குழந்தை சம்பந்தமாக கேட்டு வந்தேன்னு கேட்டால் ஆமாம் அப்படி சொல்லணும். சரி, ஓ அப்படி சொல்றியா? டிங் டிங். சரி, இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. 1000 மலர்களை. அம்மா பேசணுமா? மைக் வேணுமாம்மா? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். ஒரு அம்மன் தெய்வம் உன் வீட்டுக்கு வருது. ஆனால் அந்த தெய்வம் இதுக்கு முன்னால் நமக்கு சில அறிகுறிகள்லாம் அப்படி அரிச்சலாக காட்டும். இப்போ அதெல்லாம் காட்டலை. அப்போ அது ஏன் வரல? நாங்கள் எதுவும் பாவம் செஞ்சிட்டோமா? இல்லாட்ட கிரகப்படி அந்த தெய்வம் இல்லையா, அல்லது அதுவே வெறுத்து ஒதுங்கிருச்சா, வேறு எதுவும் நடந்திருக்குமா அப்படிங்கிற குழப்பம் உங்கள் மனத்தில் இருக்குது. அதனால் 3 வருஷ காலமாக உடல்நிலைகள் பாதிப்பு, பண நஷ்டம், எதை எடுத்தாலும் ஏமாற்றம், உங்கள் பணத்தையே வாங்கிட்டு உங்கள்கிட்ட சண்டைக்கு வந்தது வேற. நான் போலீஸில் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்து விடுவோம்னு சொல்லி உங்களை மிரட்டி விட்டாங்க. கால் விட்டாங்க. உன் பையனுக்கு கடை வச்சு கொடு, ஆவணியில் திறப்போம், அகிலம் புகழ வாழ்வான், பல லட்சங்கள் கிடைக்கும். கல்யாணம் முடிச்சிட்டியா? அவன் நினைச்ச பொண்ணவே கல்யாணம் முடிச்சு கொடுத்துரு, வாழ்க்கை நல்லா இருக்கும். இந்தா புண்ணியத்தை பெறுவாய் மகளே, இந்தா ஆனந்தமும் அடைவாய், நல்லா இருப்பா. அம்மா அப்பா கிட்ட கொடுத்துரு பார்ப்போம். இனி மாதிரி ஒரு குழந்தை வரம் கேட்டு வந்த மகளே ஓடிவா. பண்டமா பலகாரமா என்னதுமா? ஓ இப்பமே தந்துட்டியா? 1 மாதம் நம்ம காப்பாற்றணும்ப்பா. கொண்டாங்க. இந்தா ஐயனா, இனிப்பு கொடுத்தா போதாது, இனிப்பை சாப்பிட வரணும். என்னைக்கு? ஆடி அமாவாசைக்கு. டிங் டிங் போயிட்டாங்க. ஓகே, புண்ணியமா இருங்க. கால் வந்துட்டு வா. யாருக்கு குழந்தை வேணும்? இது யாரு? தம்பி தங்கச்சி தொம்பி. படித்த சர்டிஃபிகேட்லாம் எங்கே வச்சிருக்கடா? வண்டியில் எங்கேயெல்லாம் போவடா? எதுக்கடா போகிற? அப்படியா? கேட்டால் வருத்தப்படுவியாடா? போலீஸ் விசாரணை எதுவும் வந்துச்சாடா? தப்பு செஞ்சுருக்கோம், என்னைக்குனாலும் வரும்னு உனக்கு தெரியுமில்லாடா? ஒரு விசாரணை இருக்கு. கூட இருக்கவங்களை கொஞ்சம் கண்ணியமாக வச்சுக்கணும். குழப்பம் இருக்கு, காப்பாற்றி தரேன். கால் வந்துட்டு வா. போய் சொல்லலாமா? அப்போ இல்லைங்களா? சரி ஓகே. எத்தனை முடிச்சுட்டு வந்த பையன்? பாஸ்போர்ட் எடுத்தானா?
பாஸ்போர்ட் எடுத்துட்டானா? வெளிநாட்டுக்கு பாஸ்போர்ட் எடு, ஃபாரினுக்கு போ, 2.5 வருஷம் பாஸ்போர்ட் எடுத்து வெளிநாட்டில் இரு. இந்தியாவில் இருக்காண்டாம், சூப்பராக இருப்போ. உனக்கு என்ன வேணாம்? பக்கத்தில் வா, இந்த கால் அப்படி. உங்கள் அம்மாவுக்கு சில இடங்களில் வீங்கியிருக்கு. தாயே, என்ன விஷயம் இது? நோய் இல்லை, எதுவும் இல்லை. இது தீய சக்திகளான கோளாறு. உங்கள் அம்மையை எழுப்பி தந்தா போதுமா? கால் வந்துட்டு வா. நீங்கள் வந்ததே சந்தோஷம், ஏன் கவலைப்பட வேண்டும்? கோபத்தை குறைக்க வேண்டும். நல்ல பிள்ளையா இருப்பா, ஒன்றும் கவலைப்படாத. கர்மசாமிக்கு உன் வீட்டுக்காரன் எங்கே இருக்கான்? அடிக்கடி சிரிச்சுக்கிட்டே இருக்கானையா, காமெடி பிள்ளவாவே. கலகலப்பாக்கின்னு சிரிச்சுக்கிட்டே இருக்கானே. கால் வந்துட்டு வா, நீங்கள் உட்காருங்க. ஏற்கனவே குழந்தை பாக்கியம் தோன்றுவது போல் ஒரு பிரம்மை ஏற்பட்டு வயிற்றில் பிணி வந்தது போல் கழிந்து விட்டன. கேட்டால் எனக்கு போதுமான ரத்தம் உடம்பில் இல்லை, அனிமிக்கு சம்மந்தமான ப்ராப்ளங்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது, நல்ல சத்தான ஆகாரங்கள் சாப்பிட்டு உடம்பை தேற்றணும், அதுக்கு பிறகு குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு ஒரு ரிசல்ட் வந்திருக்கு. உண்மையா? உங்கள் 2 பேருடைய உயிரணுக்களினுடைய ஈக்குவலிசன் கரெக்டாக இருக்குது, பிரச்சனை கிடையாது. ஆனால் கிரகபாவங்களின் முறையில் புத்திர பாக்கியத்தில் ஒரு தடை. முதலில் தோன்றிய குழந்தை பிறந்திருந்தால் ஆம்பளை பிள்ளையாக இருக்கும், தவறிவிட்டன. அடுத்து தோன்றுகிற பிள்ளை வைகாசி மாதத்துக்குள் ஜனனமாகும், பொம்பளை பிள்ளையாக பிறக்கும். சொல்லடி அபிராமின்னு பேர் வைக்கணும். கால் வந்துட்டு வா. நில்லடி முன்னாலே முழு நிலவினை காட்டும் முன் கண்டாலே. இந்த கனியை நீ சாப்பிட்டுக்கணும், கற்பத்துக்கு சக்தியாக இருக்கும். இந்த விபூதியும் வச்சுக்கோ, இதை உங்கள் அம்மாவுக்கு கொண்டு கொடு, நோய் இல்லாமல் எந்திப்பான். 2.5 வருஷத்துக்கு பிறகு புதிய வீடு கட்டி புண்ணியமாக வாழ்வோம். இந்தா தீர்ந்தாச்சு. கர்மசாமிக்கு பிள்ளையை பற்றி காட்டு வந்தது யாரு? காது கேட்கல, என்னன்னு தெரியலையே. காது கேட்கற எனக்கு, காது கேட்கல. இங்க வந்து இருந்தாப்புல கூப்பிட்டுருணும். முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு. யானை வருதையா? யானைகள் வருது உங்க இடத்துல, என்ன விஷயம்? எந்த ஊர் உங்களுக்கு? நான் எந்த ஊரை கூப்பிட்டேன்? விழுப்புரம் மாவட்டதா? நீங்கள் என்ன உத்தரவுக்கு? உத்தரவுக்கு நீங்கள் இல்லை. என்ன நீங்கள்? ஓம் யானை அம்பாரம் அரசன் வருகிறான். ராஜாக்களுடைய அரண்மனை உங்கள் ஏரியாவில் இருக்குதா? கோட்டை இருக்கா? அப்போ வாங்க. இல்லை அவர் இல்லைங்காரு, நீ நொல்லுங்க, என்ன பேசுறீங்க நீங்கள்? இல்லை கால் வந்துட்டு அத்தானுக்கு தெரியுது. கனைத்து கதும்பி எழுந்தான் ஐயா ராஜா தேசிங்கு. தேசிங்கு ராஜா வாழ்ந்த கோட்டை தலம் அது. தென்னார்காடு மாவட்டமா வடார்காடா? தென்னார்காடு மாவட்டம். கோட்டையை சுற்றி நீர் அகழிகளை தோன்றி மாபெரும் பாதுகாப்பை உருக்கிய ஒரு பெரிய மகாராஜன் ராஜா தேசிங்கு. சரித்திரத்தின் சான்று நான் சொல்வது. எப்போ போனாலும் யானையில் ஊர்வலம் போவான், யானை பல்லக்கு. நவாப்புகளை வென்ற ஒரு மகான். கால் சொல்லலாம், புரியுதா? அதான் யானை வந்த உத்தரவில் இவன் இல்லை. குட்டணி புட்டணி போடுத நீ.
உட்காரலாம். என்ன வேண்டும்? நீங்கள் கேட்குறத கொடுங்கன்னு சொல்லியாச்சு, அதான் நான் கேட்கேன். இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன்னா? ரொம்ப பேசக்கூடாது. சாமி கொண்டது அவள் கேட்கும் வரத்தை கொடு அப்படின்னு சொல்லிடுது. என்ன வேணும்? அந்த வழக்கில் வெற்றியாக 1.5 வருஷம் ஆகும். அடுத்து பேச்சுவார்த்தைக்கு வர வச்சு முடிச்சு தரேன். 27 நாட்கள் கழித்து என்னை வந்து பாருங்கள், வெற்றியாக்கி தரேன். வாமா ஆவணிமா. இத்தனை கேள்வியை உள்ள வச்சுக்கிட்டு நீங்கள் தான் சொல்லணுங்க. சாமி சில சமயத்தில் கேட்க வரத்தை கொடும்பாரு, இல்லைனா நீயே சொல்லும் பாரு. அவர் சொல்லத்தானே நான் கேட்க முடியும். உன் பிள்ளையினுடைய ஆரோக்கியத்தில் பங்கம் வராது, தெளிவாக்கி தாரேன். இனி ஒரு வீடு கட்டுறதுக்கு 1 வருஷம் ஆகும். கர்மசாமிக்கு சேலம் எல்லை, சேலம் சேலம் பக்கம், சேலம் சேலம். ஓடி வரக்கூடாது அண்ணாச்சி, ஓடி வரக்கூடாது. மெல்ல போகணுக்கா. ஏன் பயப்படுதீங்க? சேலம். தொழில் வைத்து கடன்பட்டு வேதனை அடைந்த மகன். என்ன தொழில்? கால் ஒன்று சொல்லலாம். நீங்களும் கடன் பட்டிருக்கீங்களா? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அந்த எல்லையில் நான் கர்மசாமி இருப்பேன், விநாயகர் இருக்கும். சரிண்ணா? இப்போ 3 வருஷ காலமாக தொழில் சம்பந்தமான மன வருத்தமும் தொழில் நஷ்டமும் வீண் அலைச்சலும் தான் இருக்குமே தவிர எந்த லாபமும் இல்லை. அதனால் இந்த ஸ்தாபனம் நடத்த முடியுமா முடியாதாங்கிற குழப்பமும், இடையில் ஏற்பட்ட தடைக்கு என்ன காரணம் என்ற மனப்பிரச்சனையும் உனக்கு இருக்கும். கால் வந்துட்டு வரலாம். அடுத்த ஒரு வீட்டில் ஒருவருக்கு கால் சம்பந்தமான பாதிப்பும் வலியும் இருக்கும். இருக்கா? நீங்கள் தான் அது. அந்த வீக்கம் சம்பந்தமான விஷயத்திற்கு காரணம் என்ன? செய்வினை கோளாறா? வேற எதுவும் பிரச்சனையா? இது கிரகங்களால் ஆன பிரச்சனை, செய்வினை கோளாறு அல்ல. இப்பொழுது கஷ்டப்பட வேண்டும் என்ற ஒரு விதி. அது மட்டும் இல்லாமல் 2 பேரால் வழக்குகளை சந்திக்க வேண்டிய நிலைமை ஏற்படுமோ என்ற ஒரு மனக்குழப்பம் உண்டு. அப்படி நடக்காது, ஜெயித்து கொள்ளலாம். வேற என்ன வேண்டும்? பௌர்ணமிக்கு முதல் நாள் என்னையை வந்து பார்க்க, மகாலட்சுமி கடாட்சம் தருகிறேன். எல்லா வெற்றியும் நடக்கும், ஜெயித்து வரலாம். வாப்பா, கால் வந்துட்டு வாப்பா. கல்யாணம் சொந்தமாக கேட்டு வந்தது யாரு? உனக்கான கல்யாணம்? கெட்டிக்கார பேரை ஏன்னா கல்யாணம் முடிக்கணும். நீங்க நல்ல காலில் கொஞ்சம் வண்டி இருந்தாங்க. எங்கே ஊரிய எங்கே ஊரிய அப்போ நீங்கள் என்ன ஓடுறது? ஏன் அது ஓடலை? உடச்சி தூரத்துக்கு எறிய வேண்டியதானடா. உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன்டா தம்பி. வீட்டுக்குள்ளே இறந்து போன ஒரு ஆத்மா ஒன்று தெய்வமாக வந்துக்கிட்டு இருக்குடா. புரியுதா? 3 வருஷ காலமாக நீ நடத்துகிற தொழிலில் தடைகளும் மன வருத்தமும் தேவையில்லாத ஏச்சும் பேச்சும் வாங்கிட்டு அடையுது. நீ இப்பொழுதுக்கு கடன் பட்டுட்டு வேறு ஏரியாவில் போய் தொழில் பார்க்கலாமா என்ற ஒரு குழப்பத்தை உருவாக்கி நெஞ்சில் வேதனையோடு இருக்க. ஆமாம், கால் வந்துட்டு வா. எலே அறவர நம்பிக்கையில் தள்ள என்னைய பார்க்க வந்திருக்க. ஏய் எலி, உன்னைய பற்றி எனக்கு தெரியும்டா. இந்தாப்பா, உன் கடன்கள் தீரும், தொழிலை வளமாக்கித்தாரேன். வேறு என்ன வேண்டும்ப்பா? 3 மாதம் ஆகும் விற்கிறதுக்கு. முடிச்சு தரேன், அசத்திடுவோம். 1.25 வருஷத்துக்குள்ளே வீடு கிடைக்கும். பிள்ளை படிப்பை பற்றி அடுத்த உத்தரவில் கேளு. போய்ப்பா, வாடா கல்யாணம் முடிப்போம் நம்ம.
உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் இந்த உலகத்தில் போராடலாம், வாழ்ந்தாலும். சாமி, நான் இந்த சாமி, இந்த பூசாரி, இந்த ஜோசியம், இந்த விஷயம்லாம் நான் ஒரு காலத்தில் வந்து என் மைண்டிலே கிடையாது, மைண்டிலே கிடையாது. ஆனால் கொஞ்சம் மன அழுத்தம் ஜாஸ்தியானவுடனே எல்லாரும் சொல்லுதாங்கன்னு அப்படியே இந்த பக்கத்தில் கொஞ்சம் நகர்ந்து கொஞ்சம் கிரகங்களை பற்றி, சாமியாடிகளை பற்றி, கோயிலை பற்றி தெரிஞ்சு அப்படியே மெல்ல இப்போ தான் இந்த பயணங்களை நான் தொடர்ந்துருக்கேன். அதுதான் உன் நிலைமை. என்னடா, இப்போ உனக்கு கல்யாணம் முடிக்கணும், வேறு என்ன வேணும்? பக்கத்தில் வா, கண்ணை முடிக்கா, ஓடியா, நிமிந்து உட்காரணும். குறிஞ்சி உட்கார்ந்தா ஒன்றுமே கிடைக்காது. உட்கார நிமிந்தே. டங் டங் டங். கவர்மெண்ட் ஸ்டாப் எழுது. ரிவிஷன் ரீஜனல் டிபார்ட்மெண்ட், சிவில் டிபார்ட்மெண்ட்டில் உனக்கு வேலை கிடைக்கும். ப்ரமோஷனில் நீ ஐஏஎஸ் வரை வந்துடுவேன். எதிர்காலத்தில் ப்ரமோஷனில் ஐஏஎஸ் வரை வந்துடுவேன். கால் வந்துட்டு வா. நீ மனதார நேசிக்கிற பெண்ணை கல்யாணம் முடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். நேசத்தை மறப்பது நன்று. பெற்றோர்கள் பாசத்துக்கு கட்டுப்படுவது மிகவும் நல்லது. இந்த 3 மாதத்தில் உனக்கு தொழில் தகுந்த விஷயத்துக்கு வெற்றி கிடைக்கும், திருமண விஷயத்துக்கும் சக்தி கிடைக்கும். நல்லா இருக்கு. 3 முறை என்னைய பார் வந்து ஜெயிச்சுக்கா. ஐயன் கர்ப்பசாமிக்கு மகனை பற்றி காட்டு வந்தது யார்? பையனை பற்றி காட்டு வந்தது யார் உண்டா? பொண்ணை பற்றி காட்டு வந்தது. நீங்கள் எந்த ஊர் போகல? கால் வந்துட்டு வரலாம். அடுத்த பயிற்சியில் ஈரோடு. என்னடா வேணும் தம்பி? கண்ணை முடிக்காடா. பங் 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 பங். என்னக்கா, நல்லா இருக்கீங்களாக்கா? ஸ்டோன், யூரின் சம்மந்தமான குழப்பம் வந்திருக்க உடம்புல. வந்துச்சுலாடா, ஆப்ரேஷன் பண்ணியா? பண்ணாமல் மருந்து வச்சே அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். கால் வந்துட்டு வா. நல்ல வைத்தியமா? பிறகு வாழைப்பழம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போதைக்கு உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன், அமைதி. கட்டுமனைக்கு போய் பார்த்தேன், நிலையான வீடு வாசல்னு சொல்லதுக்கு கூட மனம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். சாமி வெற்றி மாலையை தந்தாலும் கனியை தந்தாலும் எங்கே வச்சு நான் கும்பிட போகிறேன் அப்படின்னு ஒரு குழப்பம் உன் உள்ளத்தில் இருக்குது. உண்மையா இல்லையா? இந்த அளவுக்கு கஷ்டம் நான் பண்ணியிருக்கோம்னா அரிச்சந்திரனுக்கு ஏற்பட்ட துயரம் மாதிரி இருக்கேன். நான் அப்படி என்ன பாவத்தை செஞ்சுட்டேன் கருப்பசாமி? எப்படியோ ஒன்று நாடி வந்துட்டேன். இதுவரை எதுவுமே எனக்கு கை கொடுத்து வாழ வைக்கலை. நீ என்னைய காப்பாற்றணும் அல்லது காப்பாற்றுவ அப்படின்னு நம்பி வந்திருக்கேன். எனக்கு தொழிலை தரணும், வாழ்க்கையில் உயர்வை தரணும், குடும்பங்களை நல்லா இருக்கக்கூடிய ஒரு